ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டே 3 வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைன் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகேங்களா? சிம்பிளாக ஒரு சாம்பிளாக ஒன்று வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டைட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோன் ஸ்க்ரீன் வந்து பண்ண போகிறோம். ஃபோன் கால் ஸ்க்ரீன். ஓகேவா? ஸோ அது டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரேம், ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணணும். நீங்கள் நான் வந்து ஐஃபோன் 16 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரேம். எல்லாமே நம்ம வந்து ஒரு பேசிக் வீடியோ டே 2 வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதெல்லாம் என்ன டூல் அண்ட் இந்த சைடில் உள்ளதெல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருப்போம். இருந்தாலும் நான் இந்த வீடியோலையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் இங்கே வரும். ஃப்ரேம் வந்து இங்கே எடுத்து வச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரேமுக்கு நான் வந்து ஒரு கார்னர் ரேடியஸ் அப்பியரன்ஸ் ஒரு கார்னர் ரேடியஸ் செட் பண்ண போகிறேன். கார்னர் ரேடியஸ் இருக்குன்னா அதோட கார்னர் வந்து காமிக்க பாருங்கள். நான் 20 என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ஆக்சுவல் சைஸ் வந்து இந்த ப்ளூ கலர் லைனு, ஆனால் எனக்கு கார்னர் பாருங்கள் பெண்ட் ஆகியிருக்கா. ஸோ இதுதான் வந்து 20. இப்போ நான் வந்து 20 கார்னர் ரேடியஸோட இப்போ நான் வந்து ஒரு 100 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பாருங்கள் எவ்வளோ குட்டி ஆகுதுன்ட்டு. ஓகேங்களா? நம்மளுக்கு இவ்வளோ வேணாம், நம்ம வந்து ஒரு 20 வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, எஸ், 20 நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு நம்ம உள்ள கலர் ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லைட் கலராகவே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் இப்படியும் கொடுத்துக்கலாம், இல்லைனா லீனியர்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. இந்த லீனியர் எதுக்கு அப்படின்னா வந்து டபுள் ஷேடு வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நகர்த்தும் போது பாருங்கள், தெரியுதா? ஸோ டார்க் கலர் மேலே நீங்கள் கொண்டு வந்துக்கலாம், லைட் கலர் கீழே, எப்படினாலும் கொண்டு வந்துக்கலாம். மிடில் வச்சுக்கலாம், இந்த சைடில் வச்சுக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைட் கலர் மேலேயும் டார்க் கலர் கீழேயும் இப்படி வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோனில் வந்து நம்மளுக்கு கால் வரும்போது எப்படி அந்த ஸ்க்ரீன் தெரியுமோ அதை தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளகின்ஸ் நான் வந்து டே 2 வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் இங்கேயும் சொல்கிறேன். இப்போ வந்து மேலே எனக்கு வந்து என்ன வரும்னா ஸ்டேட்டஸ் பார் வேணும். இந்த பாருங்கள், ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே வருது பாருங்கள், நிறைய ஸ்டேட்டஸ் பார் வருது. ஸோ நான் அதில் ஃபர்ஸ்ட்டில் உள்ளது வந்து எடுத்து இன்சர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ், நான் வந்து இன்சர்ட் கொடுத்து ரொம்ப இது வந்து பெருசாக தெரியுதா, நம்ம வந்து கொஞ்சம் குட்டியாக்கிக்கலாம். என்ன தெரில, சிலது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் இங்கே கொஞ்சம் தள்ளிக்கலாம், அண்ட் தென் இதையும் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் தள்ளிக்கலாம். ஓகே, இது ஸ்டேட்டஸ் பார். இதை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், இல்லை தனித்தனி பிளகின்ஸாகவும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் டேட் தனியாக போட்டுக்கலாம், தனித்தனியாக நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம இங்கே டேட் வந்து மாற்றிக்கலாம். இன்றைக்கி என்ன டே அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அப்படி தானே? ஃப்ரைடே போட்டுக்கிறேன், டைம் அதே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு என்ன போடணும்ட்டா நவம்பர் NOV அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இது நம்ம மேலே காட்டுது. அண்ட் தென் இது வைஃபை சிம்பிள், சார்ஜ் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்க்ரீனில் உங்களோட ஃபோனில் கால் வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் என்னோட ஃபோனில் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு எலிப்ஸ் எடுத்துக்கிறேன். எலிப்ஸ் எடுத்து இவ்வளோ பெருசுக்கு நான் ஒரு எலிப்ஸ் எடுத்துக்கிறேன். எலிப்ஸ் வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கணும் நம்ம. ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு எலிப்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து சென்டர் ஆஃப் பேஜுக்கு வச்சுக்கலாம் நம்ம. எஸ், இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு உள்ளே வந்து ஒரு கலர் கொடுக்கணும். அது வந்து ஒரு மாதிரி இந்த கலர் கொடுத்துக்கலாமா? வேணாம், இது ரொம்ப டார்க்காக இருக்குது, நம்ம கொஞ்சம் எஸ் நம்ம இந்த கலரே கொடுத்துக்கலாம். நல்ல ஃபுல் ஒயிட் இல்லாமல் இந்த கலர். இப்போ இதுக்குள்ளே வந்து பர்சன் லோகோ இங்கே இருக்க மாதிரி பர்சன். ஸோ அதையும் வந்து நம்ம இதில் சர்ச் பண்ணலாம். பர்சன் அப்படின்னு சர்ச் பண்ணால் எஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ அதை நீ இன்சர்ட் கொடுக்கணும். இன்சர்ட்டிங் இதுக்குள்ளே கொடுக்கும்போது உனக்கு ரொம்ப குட்டியாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீ வந்து 50 கொடு. இப்போ நீங்கள் 50 கொடு. அப்போ உனக்கு குட்டியாக வருது அப்படின்னு நினச்சோன்னா 100 கொடு. அண்ட் தென் 100. எஸ், 100 கொடுத்தா இது வந்து ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா கூட கொடுத்துக்கலாம். 150 கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே 150 கொடுக்கலாம். எஸ், 150 வந்து போதுமான அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ், கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பர்சன் வந்து நம்ம இப்போ கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் எழுதணும். இந்த இடத்துல என்னென்னா இன்கமிங் கால்னு எழுதியிருக்கேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும். ஸோ தட்ஸ் வை நான் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறேன். இவ்வளோ போதும் எனக்கு. ஸோ அதை வந்து சென்டர் வச்சுக்கிறேன். அண்ட் தென் என்னென்னா இது வந்து ஃப்ரைடேவோட இப்போ டைமோட போகுது நமக்கு. ஏன்னா அது
கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். எஸ், இந்த இடத்துல பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்க்ரீன் இங்கே வர மாதிரி அண்ட் தென் இதுவும் இங்கே வர மாதிரி. ஓகே, இப்போ நம்ம இன்கமிங் காலை வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். இதோட ஃபாண்ட் வந்து இதோட இது வந்து கொஞ்சம் நம்ம என்னமா வச்சுக்கலாம், நம்ம மீடியம் வச்சுருக்கோம், அது ரொம்ப போல்டாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வந்து தின் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் நம்ம வந்து டெக்ஸ்ட் என்ன வைக்கலாம் அப்படின்னா, ரோபோ டெக்ஸ்ட் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுவே நான் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப வந்து தின்னாக தெரியுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டார்க்காக வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போ இன்கமிங் கால் அப்படின்னு மேலே நமக்கு வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, இதுக்கு கீழே அவங்களோட நேம் வரணும் இல்லையா, ரோஹிணி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இது அவங்களோட நேம், அவங்க கால் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். அண்ட் தென் இதோட கலர் வந்து எனக்கு என்னவா வேணும் அப்படின்னா, எனக்கு ஃபாண்ட் கலர் வந்து பிளாக்ல வேணும். ஸோ நான் வந்து பிளாக்ல கொடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து சென்டராக இல்லை. எஸ், நான் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் கீழே அவங்களோட நம்பர். ஓகே, கீழே ஏதாச்சும் நம்பர். அதே மாதிரி இந்த நம்பரும் எனக்கு வந்து பிளாக் கலர் வேணும். ஸோ அதை வந்து நம்ம எஸ் பிளாக் கலரில் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதில் இந்த ப்ளஸ் இந்த இது வேணாம், நம்ம நம்பர் மட்டும் வச்சுக்கலாம். அது மட்டும் இது சென்டரில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் நேம் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பெருசாக ஆட் பண்ணலாம். ரோஹிணி, வேறு என்ன போடலாம், ரோஹிணி லாங், அந்த மாதிரி ஒரு சும்மா உங்களுக்கு தோன்ற நேம் இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேறு என்ன இருக்குது இந்த கால் ஸ்க்ரீனில், வேறு என்ன இருக்கும் நமக்கு கீழே வந்து நம்மளுக்கு கட் பட்டனும் ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் ரெண்டுமே உண்டு. ஓகே, ஸோ அது வந்து நான் 100 × 100 வச்சுக்கிறேன். 100 இன்ட்டு இனி நான் வந்து 100 வச்சுக்கிறேன். ஓகே, கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இதே எனக்கு இந்த சைடு வேணும். ஏன்னா வந்து நம்ம கட் பண்ணுற பட்டன் நம்மளுக்கு ஆன் பண்ணுற பட்டனும் இருக்கணும். ஸோ அது வந்து என்ன கலரில் இருக்கணும், உனக்கு ரெட் கலரில் இருக்கணுமா? ஸோ வந்து நீங்கள் வந்து நல்ல ரெட்டு கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் இங்கே வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் கொடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் ஓகேவா? இது கொஞ்சம் டார்க் க்ரீனாக வைக்கலாம். எஸ், இந்த க்ரீன் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபோன் சிம்பிள் வந்து நம்ம ப்ளகில் நிறைய ஃபோன் சிம்பிள் இருக்கா, ஃபோன் வந்து எனக்கு வந்து வருது. ஸோ நான் வந்து இதை வந்து எடுக்கிறேன். இதை வந்து நான் இதுக்குள்ளே வைக்கும்போது எனக்கு அந்த சைடு பார்க்குறக்கா, ஆக்சுவலி இந்த சைடு தான் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ ரொட்டேட் ஆப்ஷன்ஸ் ஏதாவது செட் ஆகலான்னு பார்க்குறேன். எஸ், இது வந்து செட் ஆகிட்டு அண்ட் தென் இதை வந்து ஒரு 70 அண்ட் இதுவும் ஒரு 70 வந்து கொடுத்துட்றேன். எஸ், 70 ரொம்ப பிக்காக இருக்குது. ஸோ வந்து ஒரு 50 கொடுத்துக்கிறேன். இங்கே 50 இங்கே 50 கொடுப்பேன். ஸோ இந்த 50 வந்து இப்போ இந்த சென்டர் ஆஃப் இதில் இந்த ஃபோன் ஐக்கானை நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த சைடு நம்மளுக்கு ஒரு ப்ளகின் வேணும் இல்லையா, அதுக்கு வந்து ஃபோன் வைக்கணும். சாரி, ஃபோன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் போய் சர்ச் பண்ணுங்கள். இது எங்கே வருது, சாரி, எங்கே போய்ட்டு ஃபோன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். இப்போ வந்து என்ன இதில் பண்ணோன்னா ஃபோன் மிஸ்டு. இப்போ வேணான்னா நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுருலாம்ல. ஸோ அந்த சிம்பிளுமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ நான் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுறேன். அண்ட் தென் இதோட ரொட்டேஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குது, நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. நம்ம சைஸ் மட்டும் 50 வச்சுக்கலாம். 50 இந்த சைடை வந்து 50 வச்சுக்கலாம். ஓகே, ஆன் பண்ணுறது உங்களுக்கு ரைட் சைடில், ஆஃப் பண்ணுறது கட் பண்ணுறது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகேவா? கரெக்டாக இருக்கா பாருங்கள். இப்போ உங்கள் ஃபோனில் வர மாதிரி உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேண்ணே? அண்ட் தென் இதோட நேம் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் வச்சுக்கலாம். இந்த கலரில் வச்சுக்கலாம். சாரி, அந்த கலரில் வச்சா தெரிய மாட்டேங்குது. ஓகே, இந்த கலரில் வச்சுக்கலாம். அது பாருங்கள். இன்கமிங் காலுமே கொஞ்சம் நம்ம வந்து ப்ரைட்டாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பேஜ் கொஞ்சம் நல்லா தெரியும். எஸ், இது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன ஆட் பண்ணலாம், இங்கே ஒரு ஆரோ மார்க் வந்து ஆட் பண்ணலாம். ஆரோ எப்படி வைக்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து அசிஸ்ட், அதுக்கு வந்துட்டு கீபோர்டு ஆரோ அப் அப்படின்னு வந்து வச்சோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரெண்டுனா இந்த ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இன்செர்ட் கொடுத்துக்கலாம். இன்செர்ட் கொடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா, இதை வந்து இங்கே கொண்டு வரணும். அண்ட் இது வந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், கொஞ்சம் மேலே தள்ளி. இது வந்து நம்ம 50 வச்சுக்கலாம். 50 வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுவே நம்மளுக்கு போதும். இதுவே ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதுவே நம்ம கண்ட்ரோல் இது கொடுத்து கண்ட்ரோல் C கொடுத்துட்டு கண்ட்ரோல் V கொடுத்துக்கலாம். எஸ், நம்மளுக்கு காப்பி ஆகிட்டு. ஸோ இந்த ரெண்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு ஃபோன் வந்து அவங்களோட ஸ்க்ரீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஈஸியாக பண்ணணும். அண்ட் தென் இங்கே ஒரு 3 ஐக்கான் மட்டும் வர மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து மேலே ஒரு 3 ஐக்கான் 3 டாட்ஸ் வர மாதிரி இருக்கும். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், நான் இங்கே ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதிலே வந்து எனக்கு இருக்குது. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன்.
இதில் கொஞ்சம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து டாட் அப்படின்னு நீங்கள் போடுங்க. டிஓடி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எஸ் இதாக இருக்குது பாருங்கள். இந்த டாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ இதுக்கு கீழே நம்ம ஜஸ்ட் வந்து எழுதணும். என்னென்னா இது வந்து அக்செப்ட் அப்படின்னு எழுதணும். சாரி, அது கொஞ்சம் கீழே போயிட்டு ஸோ மேலே கொண்டு வரணுங்க. அண்ட் தென் இதோட ஃபாண்ட் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக குட்டியாக, ஏன்னா வந்து இதில் குட்டியாக தான் இருக்கும், நம்மளுக்கு தெரியுதாப்புல. ஸோ குட்டியாக இருந்தால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடில் டிக்ளைன் அப்படின்னு நம்ம எழுதணும். இது டிக்ளைன் அக்செப்ட். ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த பிளகின் ஆட் பண்ண விண்டோ வந்துருக்கும் சும்மா. ஓகேவா? பாருங்கள், இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம ஒரு கால் வந்தால் நம்ம ஸ்க்ரீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து இது க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட் யூஐ அண்ட் யூஎக்ஸில் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது Day 3 வீடியோ, Day 4 வீடியோ, நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட் நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ரோட்டோடைப்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். நிறையா இருக்குது இதில் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேர்ன் வித் ஆடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை